வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, ஏற்கனவே உங்களுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 2 மாடலுடைய அன்பாக்சிங், இன்னும் 2 மாடல் கூட இருக்குது. அது விரைவில் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். பட் இந்த டைப் ஆஃப் மாடல் எல்லாத்துலேயுமே நிறைய கம்பெனி இருக்குது. இதில் இந்த மல்டிமீட்டரில் விலை கம்மியான மல்டிமீட்டர் இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான். இதனுடைய விலை வந்து 450 ரூபா. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், தட் மீன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய வெரி இன்டீரியர் பார்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மெசேஜ் போய் சேரணும். இந்த டைப் ஆஃப் மல்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஒரு மல்டிமீட்டர் வச்சுருந்தாலும் இந்த ஒரு மல்டிமீட்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். விலை குறைவு, நல்ல குவாலிட்டியா அப்படின்னு கேட்டால் கம்பேரிங் வித் அதர் கம்பெனிஸ் நிறைய கம்பெனி இருக்குது. ஆக்சுவலாக சேம் மாடல், சேம் கான்ஃபிகரேஷன், 7500 ரூபா. ஓகேங்களா. ஃப்ளூக் கம்பெனி மாடல், நிறைய மாடல் இருக்குது இம்போர்ட்டடு ஆன்லைனில். பட் இதுலேயே ரொம்ப குறைவான விலையில் இருக்கிற ஒரே ஒரு மாடல் இது மட்டும்தான், இந்த கம்பெனி மட்டும்தான். ஓகேங்களா. எனிஹோ நாம் தெரிஞ்சுக்கணும், நாம் புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அப்படின்னா நாம் உடனே அவ்வளோ காஸ்ட்லி ஒரு மல்டிமீட்டர் வாங்கி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்டேட் லெவல் நிறையா வந்துகிட்ருக்கு. நிறையா நமக்கு செக்கிங் மெத்தட்லாம் நிறையா மாறுது, ப்ராசஸ் மாறுது, ப்ரொசீஜர் மாறுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சோஃபஸ்டிகேட்டட் லேட்டஸ்ட் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி கற்றுக்கணும். அப்படின்னா ஒரு விலை கம்மியில் ஒன்று வேணும். நல்ல குவாலிட்டி, நல்ல விலை ஜாஸ்தியிலலாம் இருக்குது. அது ஏன் நான் சொல்லலை அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட சர்க்யூட் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. ஃபினிஷிங் தான் கொஞ்சம் புவராக இருக்குது இந்த மாடல். பட் இருந்தாலும் போதுமானது. ஒரு வசதி இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டு நாலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இது மாடல் எப்படி நாம் ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோனி டிவி இருக்குது வாங்குகிறோம் அப்படிங்கிறது போல் டெல்லி செட் ஏதாவது இருக்கா வாங்குவோம் பார்ப்போம். ஏன், என்ன காரணம் அப்படின்னா அப்போ தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பழக முடியும். ஓகேங்களா. அதே மாதிரியே ஃபோனில் எடுத்துட்டிங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஐஃபோன்லேருந்து நிறைய மாடல் நிறைய இருக்குது, சாம்சங்கில் இருக்குது. அதையெல்லாம் வாங்கி தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்லை. ரொம்ப சீப்பஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெட்மி ஃபோன் இருந்தால் கூட போதும், நம்ம அந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வாய்ப்பு எப்பவுமே. ஓகேங்களா. கிட்டத்தட்ட யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாடலில் தான் வந்திருக்கு. பட் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. நமக்கு தேவை என்னென்னா அக்குரேசி இருக்கணும். கிட்டத்தட்ட எல்லா மீட்டரும் ஒன்று தான். மீட்ரு தயாரிக்கிறவங்க எல்லாருமே செக் பண்ணி தான் மீட்ரு அனுப்புகிறாங்க. சில நேரத்தில் ப்ராக்டிக்கலாக சில டேமேஜ் வந்தாலும் வரலாம், அவ்வளோதான ஒழிய மற்றபடி யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மல்டிமீட்டரில் நல்ல ஒரு லார்ஜர் பிக்கஸ்ட் டிஸ்பிளே இருக்குது. ஓகேங்களா. ஆட்டோ பவர் ஆஃப், ஒரு 15 மினிட்ஸ் இது யூஸ் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆயிரும், பவர் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா. எல்சிடி டிஸ்பிளே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட 32 பொசிஷன் இருக்குது. இந்த டேப்பிங்கில் 32 பொசிஷன் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்குது. பர்டிகுலராக நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும், ஓம்ஸ் அளக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும், ஒரு ரேஞ்ச் வேணும், ஏசி வோல்ட்டு, தென் டிசி வோல்ட்டு, ஏசி கரண்ட்டு, டிசி கரண்ட்டு, இதெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். பர்டிகுலராக ஒரு கெப்பாசிட்டியோட மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, அல்லது கெப்பாசிட்டியோட மதிப்பை கரெக்டாக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது எப்படி? பொதுவாக ஒரு போர்டுக்குள்ளே வரக்கூடிய கெப்பாசிட்டர்ஸினுடைய மதிப்பு எல்லாமே கிட்டத்தட்ட 200 MFTக்கு கீழே தான் இருக்கும். பவர் சப்ளையில் மட்டும்தான் 1000, 2000, 4000, 5000 வருமோ ஒழிய, போர்டுக்குள்ளே வரும்போது, ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் சந்தேகம் என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் தான். அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கும் நமக்கு ஒரு மீட்டர் வேணும். வெறும் கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் மட்டுமே 4000, 5000 ரூபாய் போட்டு வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சீப்பஸ்ட், குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கொஞ்சம் பாங்காக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம நிறைய நாலேஜை கேதர் பண்ணிவோம். அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதெல்லாம் இந்த மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்கோம்? கண்டினியூட்டிவ், டயோடு செக்கிங், ஓம்ஸு, கெப்பாசிட்டர் செக்கிங், டிரான்சிஸ்டர் செக்கிங் இருக்குது, ஏசி வோல்ட்டு, ஏசி கரண்ட்டு, டிசி வோல்ட்டு, டிசி கரண்ட், இதெல்லாமே செக் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த மாடல்லே ஏகப்பட்ட மாடல் வந்திருக்குன்னு வேறு நான் சொல்லியிருக்கேன். நோக்கம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி நிறையா போய் சேர்ந்து அவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சால்ட்ரிங் அயன், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ட்ரிங் அயன் பாருங்கள், லைக் திஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அயன் இருக்குது. இந்த அயன் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 6 பிட்
ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஒரு பிட் இருக்கும் ப்ளஸ் 5 பிட், மொத்தம் 6 பிட் இருக்கும். இது கொரியரில் உங்களுக்கு சொன்னீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். அது மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு சர்க்யூட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் சர்க்யூட்டை பார்க்குறதுக்கே டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது இல்லாமல் வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் ஒரு எல்இடி ரீடிங் கிளாஸ் ஒன்று தேவைப்படும். எல்இடி ரீடிங் கிளாஸ் லைக் திஸ், எல்இடியோடைய ரீடிங் கிளாஸ் இது இருக்குது. அதனால் இதெல்லாம் இருந்ததுனால என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கண்டிப்பாக சர்வீஸுக்கு அவசியம் தேவை. நீ வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே மொபைல் ஃபோன் சர்வீஸாக இருந்தாலும் சரி, எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ரீடிங் கிளாஸ் ஒன்று தேவைப்படும். வியூ கிளாஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இது மட்டுமல்ல, உங்களுக்கு தேவையான ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோடு, ஓகே, வேறு என்ன வேணும் எலக்ட்ரானிக்கில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் உங்கள் இடத்துக்கு தேடி வந்துடும். ஓகேங்களா? என்ன கொஞ்சம் கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக வரும், அது ஒன்று தான் ப்ராப்ளம். பட் உடனுக்குடன் ஸ்பேர்ஸ் வந்து சேரும். ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.